Hi friends, welcome to UTM. UTMல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ இப்போ நம்ம 6 சம்ஸ் வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா. லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து 6 சம்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ 7வது சம்முக்கு போகலாம் ஓகேங்களா. ஓகே, ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதம் ஓகேங்களா. ஸோ வந்து ஜெயிச்ச கேண்டிடேட்டோட ஓட்டோட இது பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 153 ஓட்டு எடுத்திருக்கு, அப்படி பி வந்து 245 ஓட்டு வாங்கியிருக்காங்க, சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 102 ஓட்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து மூணையும் கூட்டணும் அப்படின்னா டோட்டலாக எத்தனை ஓட்டு பதிவாச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும் பி தான் வந்து வின்னிங் கேண்டிடேட் ஓகேங்களா. ஏன்னா வந்து மற்றவங்க 2 பேரும் இவங்க பி வாங்கின ஓட்டை விட கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. 245 ஓட்டு வந்து பி வாங்கியிருக்காரு ஓகேங்களா. இது மொத்தமாக கூட்டணும்னா எவ்வளோ ஆகுது? 0 6 6 4 10க்கு 1 2 4 5. ஸோ மொத்தமாக 500 ஓட்டு ஓகேங்களா. இந்த 500 ஓட்டில் பி வாங்கின ஓட்டு மட்டும் 245. இந்த 245 எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா அது ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 500 ஓட்டுன்றது 100% ஓகேங்களா. இந்த 500 ஓட்டுன்றது 100%. அதில் வந்து பி வாங்கின ஓட்டுன்றது 245 ஓட்டு ஓகேங்களா. இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது தான் கேள்வி ஓகேங்களா. குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ 245 × 100 24,500 ஓகேங்களா. அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இது வந்து எக்ஸ், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 500 இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிபட்டு போச்சு, இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிபட்டு போச்சு. இதை வந்து 245 அஞ்சால் அடிக்கலாமா? அடிக்கலாம். அடிச்சிங்க அப்படின்னா 4 5 20 மிச்சம் 4 45 9 5 45 ஓகேங்களா. அப்போ 49% தான் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வெற்றி சதவீதம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி தான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது போடணும். 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7:5 மற்றும் x:25 விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸின் மதிப்பு வந்து இது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா 6th term 1ல் எக்ஸசைஸ் 3.3ல் இருக்கிற கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. விகித சமன் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா 7:5 x:25 ஓகேங்களா. ஸோ அப்போ 7/5 இஸ் ஈக்குவல் டு சமம் இல்லையா, அதனால வந்து இப்படி எழுதுறோம் x/25 ஓகேங்களா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 7 25 175 இஸ் ஈக்குவல் டு 5x 5x ஓகேங்களா. ஸோ எக்ஸை வச்சுக்கிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 175/5 அடித்தோம் அப்படின்னா 3 15 மிச்சம் 2 25 5 25 ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 35 ஓகேங்களா. எக்ஸோட மதிப்பு என்ன இங்கே கேட்டிருக்காங்க? எக்ஸோட மதிப்பு என்ன? 35. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் கரெக்ட் ஓகேங்களா. அடுத்த சம் பார்க்கலாங்களா. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார் ஓகேங்களா. ஸோ இங்கே கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும் இண்டிவிஜுவலாக எத்தனை மணி நேரத்தில் அந்த வேலையை முடிப்பார் அப்படின்றது தான் கேள்வி ஓகேங்களா. ஸோ வேலையோட பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேலையோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/12, பியோட வேலையோட பி + சி ரெண்டும் சேர்ந்தது. பி + சியோட வேலையோட பங்கு பார்த்தீங்கன்னா 1/3, ஏ + சி ஓட வேலையோட பங்கு பார்த்தீங்கன்னா 1/6 ஓகேங்களா. ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பியோட வேலையின் பங்கு. அவர் இண்டிவிஜுவலாக எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறாருன்றது ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஏ ப்ளஸ் இந்த பி ப்ளஸ் இருக்குங்களா, இதை 3ஐயும் கூட்டி மைனஸ் ஏ ப்ளஸ் இருக்குங்களா, இதை வந்து கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ ஏவோட இது என்ன? 1/12. பி + சியோட மதிப்பு 1/3 மைனஸ் ஏ + சியோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/6 ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ணணும் ஓகேங்களா. அடிமானம் வந்து 12 வர மாதிரி வந்து நம்ம ஈக்குவல் பண்ணோம். அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகேங்களா. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா கீழே 12 வரும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு மேலே ஒரு 12 இங்கே பாருங்கள், இது கூட 12 பெருக்கணும் அப்படின்னா அப்படியே வந்துடும் ஓகேங்களா. ஒரு 12 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் 4ஆல் பெருக்கிறோம், 3 12, மேலேயும்
அதே 4ஆல் பெருக்கணும் ஓகேங்களா. அப்போ ஒரு நாள் 4 அதே மாதிரி தான் இது வந்து மைனஸில் ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 2 12 மேலேயும் அதே 2ஆல் பெருக்கணும். இப்போ மேலே ஒரு 2 2 கீழே 12 வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது 1 + 4 5 -2 டிவைடட் பை 12. அப்போ 5 - 2 3 டிவைடட் பை 12. இது அடிக்கலாமா? ஓர் 3 3 நான் 3 12. அப்போ அவருடைய வேலையோட பங்கு எவ்வளோ? பியோட வேலையை பங்கு 1/4. அப்போ அவர் 4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் அவர் அந்த வேலையை முடிப்பா அப்படி ஓகேங்களா. அதே வேலையை பி தனியே ஓகேங்களா. பி மட்டும் இண்டிவிஜுவலாக அந்த வேலையை செஞ்சார்னா 4 மணி நேரத்தில் அந்த ஒரு வேலையை முடிப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 7 8 9 3 கொஸ்டின் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் அடுத்த வந்து வீடியோவில் அடுத்த 3 கொஸ்டினோட உங்களை வந்து பார்க்குறேன் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ பை.